ராஜாவோட படம் எடுத்தோம்னா அங்கே போயிட்டு அப்போ நல்லது எதுனா கேளம்பா பேரும்போது நீ பேசும்போது அவர் இன்சில் மாற்றி சொல்கிறேன் சொல்லுமா வேற எதுனா ஒன்று பாசிட்டிவாக எதுனா கேட்டேன் இது எப்போ திறப்பீங்கன்னா அது மாதிரி என்ன பேசிட்டு எடுத்தோம்னா அந்த சகடையை ஏன் கொண்டு வரீங்க உள்ள இல்ல நான் இந்து அந்த கோயிலுக்குள்ள புகுந்த ஆமையும் இந்து நலத்திலையும் உருப்பட்டதா வரலாறுல சொன்னதும் இல்லாம உங்க பேரை வந்து மதத்தோட குறிப்பிட்டு விமர்சனம் பண்ணிக்க ஒரு படத்துல ஆனா படம் தியேட்டர்ல வரல யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்கு அது எப்படி பாக்குறீங்க? அப்ப அந்த படத்தோட தரம் என்ன நீங்களே முடிவு பண்ணீங்க. தியேட்டரில் கூட வெளியிடுவதற்குண்டான தகுதி இல்லாத ஒரு படத்தில் நடித்த தகுதி இல்லாத ஒருவர் தான் நீங்கள் சொல்லுகின்ற அந்த பெயருக்கு உரியவர். ஒன்று. இரண்டாவது, இந்த ஆட்சியை பொறுத்தளவில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஆட்சி. இனத்தால், மொழியால், மதத்தால் நாங்கள் யாரையும் பிளவுபடுத்தி பார்ப்பதில்லை. எனக்கு அருகிலே நின்று கொண்டிருக்கின்ற IAS அதிகாரி எந்த மதம் என்றே எங்களுக்கு தெரியாது. கேள்வி கேட்கின்ற நீங்களும் எந்த மதத்தினரே எனக்கு தெரியாது. ஏதாவது இப்படி கேள்வி கேட்கின்ற போது ஏதாவது விரும்பத்தகாத நிகழ்வு என்றால் கூட எந்த பத்திரிகையாளர் என்று தான் கேட்போமே தவிர எந்த மதத்தினிருந்து கேட்பது கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்ல அந்த நபரிடம் ஏதாவது பத்திரிகை செய்தி கேட்டு பாருங்கள், அவர் குறிப்பிட்டு பேச எந்த மதம் என்பார். அதனால் மதத்தால், இனத்தால், மொழியால் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த தீய சக்தி இந்த தமிழகத்தில் அவருடைய பணிகள் எடுபடாது. அதனுடைய குமுறல் தான் திருக்கோயில் 4000 திருக்கோயில்களில் புறமுழுக்கு காணப்போகின்றது. அதிலும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி ரவீஸ்வரர் ஆலயம் வேசார்படியில் அமைந்திருக்கின்றது. சூரிய ஒளி நேராக அந்த பகவான் மீது படுகின்ற ஒரு ஐதீகம் இன்றைக்கும் இருக்கின்றது. அந்த திருக்கோயில் 5.5 அடி பள்ளத்திலே சென்று விட்டது கரை மட்டத்திலிருந்து. அதை இடித்து கட்டுவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. இடித்து கட்டுகின்ற கட்டுமானத்திற்குண்டான வல்லுநரும் நம்மிடையே இல்லை. ஆகவே அதை லிப்டிங் முறையில் தூக்கி கொண்டிருக்கின்றோம். 24 திருக்கோயில்களை தமிழகத்திலே அதுபோல் லிப்டிங் முறையில் தூக்குவதற்கு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு சமீபத்தில் கூட காளிகாம்பாள் திருக்கோயில் அந்த பணியை நானே சென்று ஆரம்பித்தேன். அதில் 11 திருக்கோயில் பணிகளை முடித்திருக்கின்றோம். 4000வது திருக்கோயில் ரவீஸ்வரர் ஆலயத்தில் அந்த கோயிலுடைய குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது. மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளும். இப்படிப்பட்ட ஆன்மீக புரட்சி பல்வேறு வரலாற்று சான்றுகளை உருவாக்கும். நிச்சயம் இந்த ஆட்சிக்கு பிறகு ஒரு 100 ஆண்டுகள் கழித்தால் கூட இந்த ஆட்சியில் செய்த சாதனைகளை இந்து சமய அறநிலையத்துறை வேறு எந்த காலத்திலும் வெல்ல முடியாத அளவிற்கு மாண்புமிகு தமிழக முதல் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் முழு சுதந்திரத்தை அளித்து திருக்கோயில் வரலாற்றில், இந்து சமய அறநிலையத்துறை வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பறிக்கப்பட வேண்டிய வரலாற்றை உருவாக்கிய பெருமை எங்கள் நாயகனுக்கு உண்டு. நேற்றைக்கு கூட பார்த்தால் காலையிலே பாம்பன் சாமியிலே 6666 அவர் பாடல்களை புதிதாக புத்தக வடிவில் தயாரித்து அந்த பதிகத்தை வெளியிட்டோம். அவர் வாழ்ந்த மண் இது. அந்த திருக்கோயில் 36 ஆண்டுகளாக நீதிமன்ற வழக்கால் தடைபட்டிருந்த சூழல். அந்த திருக்கோயில் நீதிமன்ற நெடிய படிக்கட்டில் வெற்றியை பெற்று குடமுழுக்கை முடித்திருக்கிறோம். இதெல்லாம் சாதனைகள். நேற்று மாலை எடுத்துக்கொண்டால் அதேபோல் காலையிலே பார்த்தசாரதி கோயிலே பாசுரங்கள் படிக்கின்ற நிகழ்ச்சி. மாலையிலே எடுத்துக்கொண்டால் கூட்டு பிரார்த்தனை கச்சாலீஸ்வரர் திருக்கோயிலில். இப்படி 4 அற்புதங்களை நிகழ்த்தி 4 இறை என்பவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்ற திராவிட மாடல் ஆட்சியை இப்படி போன்ற உதவாக்கரை ராஜாக்களால் எதுவும் செய்துவிட முடியாது. ஒரு மெசேஜ் கொடுத்துட்டேன். பாவங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.